அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் எழுதப்பட்டிருந்த ஹிந்தி எழுத்துக்களை அழித்த மர்ம நபர்கள் யார் என்று கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ரயில் நிலையத்திற்குள் புகுந்து ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற பாஜகவினரை போலீசார் தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அந்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை தொடங்கியிருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? வணக்கம். இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழகம் பல்வேறு பகுதியில் தீவிரமடைந்து வருகிறது. நெல்லை மாவட்டத்திலும் ஹிந்தி மொழி திணிப்பை எதிர்த்து தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்த ஹிந்தி எழுத்துக்கள் அளிக்கப்பட்ட சூழலில் இன்றைய தினம் நெல்லை சந்திப்பு ரயிலின் முன்பு திமுக மாணவரணி சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திற்குள் புகுந்த மாணவர்கள் சிலர் நடைமேடை 5 இருந்த பெயர் பலகையின் ஹிந்தி எழுத்துக்களை கருப்புமை பூசிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இருப்பு பாதை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் சூழலில் இந்த சம்பவத்தை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திற்குள் சென்று சம்பவ இடத்தை பார்வையிட முயற்சி செய்தனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் பாஜகவினருக்கும் காவல்துறையும் ஏற்பட்டது. தொடர்ந்து வாக்குவாதம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து காவல்துறை உயரதிகாரிகள் 5 நபர்கள் மட்டுமே சம்பவ இடத்தை பார்க்க அனுமதி வழங்கப்பட்டன. அங்கு சென்ற பாஜகவினர் கருப்புமை பூசி இடத்தை பார்வையிட்டும் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்ய வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தை முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் தமிழ் வாழ்க, இந்தி உள்ளிட்ட எந்த மொழியும் தமிழர்கள் எதிரானது இல்லை என்பது போன்ற முழக்கங்களும் எழுப்பினர். விவரங்களுக்கு நன்றி ராஜா.